அனிலினுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிலின். ஸோ பென்சின் ரிங்கில் NH2 இருக்குது அனிலின். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசிடிக் அன்ஹைட்ரைடு ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அசிடிக் அன்ஹைட்ரைடு எப்படி இருக்கணும். CH3 C டபுள் பாண்ட் O O C டபுள் பாண்ட் O CH3 இதுதான் அசிடிக் அன்ஹைட்ரைடு பிரிடினுடைய பிரசன்ஸில் பண்ணுறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே அசைலேஷன் நடக்க போகுது. அதாவது CH3CO வந்து உள்ளே உட்கார போகுது. அதான் அசைலேஷன். எப்படி நடக்கும் பாருங்க. எப்படி நடக்க போகுதுன்னா இங்கே பிரேக் ஆகி இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் இதில் சேர்ந்து அசிடிக் ஆசிட் ஒன்று வெளியே போயிடும். ரிமைனிங் இந்த CH3CO என்ன ஆகும்னா இங்கே போய் அட்டாச் ஆகும். எப்படி நடக்குதுன்னு கவனிங்க. ஸோ பென்சின் ரிங்கை நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா NHCOCH3 அப்படின்னு போட போறீங்க. புரிஞ்சா அந்த அசைல் குரூப் உள்ள வந்து என்ன பண்ணிருச்சு நமக்கு உட்காந்துருச்சு. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. இதில் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டானிலைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்ச தங்கங்களா? நமக்கு ஏ கிடைச்சது அது வந்து என்னன்னா அசிட்டானிலைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நைட்ரேட்டிங் மிக்சரான HNO3 அப்புறம் H2SO4 போட்டு என்ன அப்படின்னா 288 கெல்வின் வைக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுது நைட்ரேஷன் நடக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அசிட்டமைட் குரூப். அசிட்டமைட் குரூப் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங்லாம் பண்ணும். சரிங்களா? நமக்கு NO2 ப்ளஸ் எங்கே போகும் அப்படின்னா ஆர்த்தோவில் போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது, பேராவில் போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஆர்த்தோன்றது தெரியும் நியர்பை, பேரான்றது நேர் எதிர்த்தாப்புல. நல்லா கவனிங்க. இங்கே இவ்வளோ பெரிய குரூப் இருக்கும்போது ஆர்த்தோ பொசிஷனில் போய் நைட்ரோ போக முற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாகும். அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது ஃபியூ தான் ஃபார்ம் ஆகும். இதுவே பேரானா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது கவனிங்க. நமக்கு பேரா நைட்ரோ அசிட்டானிலைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ ரிசன் பண்ணுங்க தங்கங்களா. அந்த அசிட்டானிலைடு ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா NHCOCH3 அதோடைய பேரா பொசிஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா நைட்ரோ குரூப்பை போட்டுருங்க. அப்போ பி வந்து என்ன வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரா நைட்ரோ அசிட்டானிலைடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து என்னன்னா உங்களுக்கு பியா கிடைக்குது. சரிங்களா? அடுத்து என்ன பண்றாங்க இந்த பி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. பண்ணும்போது நமக்கு சி கிடைக்குதுன்றாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கங்களா நமக்கு இங்கே ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடந்து நமக்கு தெரியும் வாட்டர் எப்படி பிரியும் H ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரியும். அப்போ இதால் உடைச்சு இந்த பக்கம் NH2 வந்துடும். இங்கே அசிடிக் ஆசிட் வெளியே போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா பேரா நைட்ரோ அனிலின் வந்து ஃபார்ம் ஆகும். கவனமாக கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு வட்டம் பார்த்துட்டு அப்படியே எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால் கவனமாக கவனிங்க. பேரா நைட்ரோ அனிலின் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச சி. புரிஞ்சாயா? ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த H ப்ளஸ் இதோட சேர்ந்து NH2 வந்துருச்சு. OH மைனஸ் இதோட சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அசிடிக் ஆசிடாக வெளியே போயிடுது. புரிஞ்சாயா?